Hello viewers, வெல்கம் டு எக்ஸ்பர்டைசர் டாக்ஸ் by பரத். டிஃப்ரெண்ட்டான பர்சன்ஸை நம்ம இன்டர்வியூ பண்ணிகிட்ருக்கோம். அந்த மாதிரி இந்த வாரத்தில் ஒரு சூப்பரான ஒரு பர்சனை தான் இன்டர்வியூ பண்ணியிருக்கோம். வாங்க நம்மளோட இன்டர்வியூக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு கேள்வி உங்களை பற்றி சொல்லுங்கள், எப்படி இந்த துறைக்குள்ளே வந்தீங்க? என் பேர் விஜயகுமாருங்க. நான் வந்து கிட்டத்தட்ட 2016 உள்ளே வந்துட்டேன். இது வந்து இதுக்கு முன்னாடி வந்து எல்ஐசி, வண்டி இன்சூரன்ஸு எல்லாம் நிறைய தொழில் பண்ணி எதுவும் கை கொடுக்கல. இந்த மாஸ் பயோ கிளினிக் வந்த பிறகு பரவாயில்ல, ஏதோ மந்த்லி ஒரு இன்கம் நல்லா எடுத்துகிட்டு இருக்கிறோம். எல்லாம் 4 மாவட்டம் நல்லா பண்ணிகிட்ருக்குறோம், சிறப்பாக பண்ணிகிட்ருக்குறோம். இதில் என்னென்னா நம்ம டைமிங் தான். காலையில் 6 மணிக்கு போனால் எந்த டைமும் கிடையாது. 6 மணிக்கு போயிட்டு 10 மணிக்கு வரலாம், 10 மணிக்கு போயிட்டு 2 மணிக்கு வந்துடலாம், 2 மணிக்கு போயிட்டு 6 மணிக்கு வந்துடலாம். கஸ்டமர் எப்போ கூப்பிட்றாங்களோ ஒரு அரை மணி நேரத்தில் நாங்கள் போய் அங்கே நின்றுவோம். ஏதோ ஒரு பாதிப்பு இந்த மாதிரி தொட்டி நிறைஞ்சிருச்சுன்னு கூப்பிடுவாங்க, டக்குன்னு நாங்கள் மாஸ் பயோ கிளீன் பண்ணி போட்டு கரெக்டாக ரிமூவ் பண்ணி விட்ருவோம். இதனால் வரைக்கும் கஸ்டமர்கிட்ட எந்த சைடு இந்த மாதிரி ஏதோ ஒரு கேள்வி வந்ததே கிடையாது. ஒரு அரை மணி நேரத்தில் நாங்கள் போய் அங்கே கொண்டு சேர்த்திடுவோம், எந்த பகுதியாக இருந்தாலுமே. இந்த மாதிரி கொரியர் போட்டிருந்தாலும் கொரியரில் போட்டுட்ருவோம். கஸ்டமர்கிட்ட எந்த பாதிப்பு வராத அளவுக்கு நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம், சிறப்பாக பண்ணிகிட்ருக்குறோம். ரெண்டாவது கேள்வி, இந்த மாஸ் பயோ கிளீனை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண முடியுங்களா? மாஸ் பயோ கிளீன் வந்து தூய்மை இந்தியாவில் வருதுங்க. அதுபோக குருமா மார்க்கெட்டிங் கம்பெனி கீழே இயங்கிட்டு இருக்குது. இதில் வந்து என்னென்னா கஸ்டமருக்கு என்னென்னா செப்டி டேங்க் நிறைஞ்சதுன்னா டக்குனு கொண்டு போய் நாங்கள் போட்டுவிட்டு ரிமூவ் பண்ணி விட்டுறோம். கழிவு எடுக்காத அளவுக்கு நாங்கள் பண்ணி கொடுத்துட்றோம். 100% எடுக்கிற வேலை இல்லைங்க. தண்ணி வந்து ரிமூவ் பண்ணணும், தண்ணி எடுக்கிறனால மோட்டரை வச்சு தண்ணி நாங்கள் வெளியே செடிகளுக்கோ அல்லது விவசாயத்துக்கோ அந்த தண்ணி போகிற மாதிரி பண்ணி கொடுத்துட்றோம். மில்லுகளுக்கெல்லாம் வந்து கரெக்டாக 2 வருஷத்துக்கு ஒரு டைம் நாங்கள் கரெக்டாக மில்லுகளுக்கு எல்லா மில்லுகளுக்குமே போயிட்டுருக்குறோம். எந்த இதாக இருந்தாலும் அவங்க கால் பண்ணிடுவாங்க, ஏதோ ஒரு மிஸ்டேக்னால் கால் பண்ணுறாங்க, அவங்களுக்கு உண்டான சர்வீஸ் நாங்கள் பண்ணி கொடுத்துட்றோம். திருமண மண்டபம், அதுவும் ஹாஸ்பிட்டல், இங்கே எல்லா பக்கம் ஹாஸ்பிட்டலுக்கு உடனே ஃபோன் பண்ணால் நாங்கள்லாம் கொண்டு போய் சேர்த்திடுவோம். உடனுக்குடன் கொண்டு போய் சேர்த்தி அவங்களுக்கு கரெக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஹாஸ்பிட்டலு, மண்டபம், மில்லுக, நூல் மில்லுக ஒரு 100 பேர், 200 பேர், 1000 பேர் ஒர்க் பண்ணக்கூடிய 2 வருஷத்துக்கு ஒரு டைம் போட்டுருக்குறோம். அவங்களுக்கு செலவு ரொம்ப குறைவாக இருக்குது. ஒரு 1 லட்ச ரூபா செலவு பண்ணக்கூடிய இடத்துல வந்து வெறும் 10,000 ரூபாய்க்குள்ள அவங்களுக்கு முடிச்சு கொடுத்து வந்துடுறோம். செலவு ரொம்ப குறைவு. அவங்களுக்கு நல்லா, அவங்களும் பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பரவாயில்ல, நாங்கள்லாம் கரெக்டாக 2017 14 நாங்களே கரெக்டாக பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். தேர்ட் கொஷன், இந்த மாஸ் பயோ கிளீனை எப்படி யூஸ் பண்ணுறது, என்ன மாதிரி ப்ராசஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறீங்களா? 6 லிட்டர் பாக்டீரியா 10,000 லிட்டர் கெப்பாசிட்டியில் தொட்டிக்கு போட்டுக்கலாம். 4,000 லிட்டர்லேருந்து 10,000 லிட்டர் வரைக்கும் அந்த ஒரு பாக்ஸே தேவை, கரெக்டாக போதுமானதாக இருக்கும். ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு நபருக்கு வந்து 1/2 கிலோ கழிவு கணக்கு எடுக்கிறோம். நாங்கள் ஒரு 100 பேர் இருக்கிற இடத்துக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து 50 கிலோ கழிவு கணக்கு எடுக்கிறோம். 1000 பேர் இருந்தாங்கன்னா 500 கிலோ கழிவு. அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் கால்குலேஷன் பண்ணி இந்த மாஸ் பயோ கிளீன் வந்து கரெக்டாக போட்டுருக்குறோம். ஒவ்வொரு டைமும் 2 வருஷத்துக்கு ஒரு டைம் போட்டுருவோம். ஒவ்வொரு வீட்டில் 4 பேர் 5 பேர் இருக்கிற வீட்டுக்கெல்லாம் வந்து 4 வருஷத்துக்கு ஒரு டைம் போடுறோம். அவங்க ஆட்கள் பொறுத்தளவுக்கு அந்த டைம் வந்து அவங்க விசேஷ ஏதாச்சும் வச்சுருந்தாங்க கூட நாங்கள் அந்த டைம் சரி பார்த்து அவங்களே கூப்பிட்டு அவங்களே போட்டுக்கிறாங்க. இப்போல்லாம் வண்டி போகாத இடங்கள், அதான் வந்து வயசானவங்க ஒரு வயசானம்மா வந்து ஃபோன் பண்ணது, இங்கெல்லாம் வண்டி வராதுங்க, எப்படி நாங்கள்லாம் இருக்கிறது, எப்படி வண்டி வச்சு இங்கெல்லாம் வண்டியே வராது, வண்டி வச்சு எடுக்க முடியாது அப்படிங்கிற இடத்துக்கு நாங்கள்லாம் கரெக்டாக கொண்டு போய் இந்த மாஸ் பயோ கிளீன் வந்து கரெக்டாக நாங்கள் அவங்களுக்கெல்லாம் கரெக்டாக ஒரு பாதுகாவலில் இருக்கோம். எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்களுக்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 15 வருஷம் போட்டிருக்காங்க. 3 வருஷத்துக்கு ஒரு டைம், 4 வருஷத்துக்கு ஒரு டைம் கரெக்டாக அவங்களுக்கு வந்து கரெக்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அப்போ என்ன பொதுமக்களுக்கு எந்த இடம், எந்த ஏரியா சொன்னாலும் உடனுக்குடன் நாங்கள் போயிடுவோம். கரெக்டாக பண்ணி கொடுத்துருக்கோம், கரெக்டாக சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம். 4வது கேள்வி, நீங்கள் பாக்டீரியாங்கிற விஷயத்த மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. அது எந்த மாதிரி பாக்டீரியா, அது என்ன ப்ராசஸ் பண்ணுறீங்க? இது அனாரோபிக் பாக்டீரியா. இது வந்து கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு 5 வருஷம் 10 வருஷம் அவங்களும் ஆய்வுக்கு பிறகு தான் இது விட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு ட்ரெயின்லாம் வச்சு பார்த்துருக்காங்க, அதெல்லாம் ஓகே, பரட்டாக நல்லா இருக்குது. இது வந்து கடைசியில் தான் வந்து இது கெப்பாசிட்டி வந்து ஒரு 6,000 லிட்டர் கெப்பாசிட்டாக ஃபஸ்ட்டு விட்டாங்க. 2016 17 விட்டாங்க. நாங்கள் அதெல்லாம் கொண்டு போய் டெஸ்ட் பண்ணி பார்த்து, இங்கே புளியம்பட்டியில் எடுத்துட்டிங்கன்னா தனுஷ் காட்டன் மில்லில் வந்து நாங்கள் டெஸ்ட் பண்ணோம். போட்டு ஒரு தொட்டியில் வந்து டெஸ்ட் பண்ணி கரெக்டாக 30 நாளில் போய் அந்த தொட்டி ஓப்பன் பண்ணி பார்த்து தண்ணியாக ப்யூர் வாட்டராக மாறி இருந்தது. அதில் தான் நாங்கள் வந்து எல்லோரும் ஒரு 40 பேர் நாங்கள் வந்து இது பரவாயில்ல, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு தான் எல்லா பக்கமே நாங்கள் ஒரு 4 மாவட்டம் நாங்கள் கரெக்டாக பண்ணிகிட்ருக்கோம், சர்வீஸ் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த பாக்டீரியா வந்து கரெக்டாக ஊற்றி 20 நிமிஷத்தில் அதோடைய வேலையை செய்யறதுக்கு ஆரம்பிச்சிடும். அந்த கழிவு எத்தனை உள்ளே இருக்குதோ அது அப்படியே இறங்கிடும். அந்த கழிவு ஊறாமல் ஒரு 4 நாள் அப்படியே இறங்கிடும். இதே உதாரணத்துக்கு தென்னம்பலத்தில் வந்து கேபிள்காரர் வீட்டில் வந்து 12 வீடு இருக்குது. தொட்டி வந்து பெரிய தொட்டியாக தான் கட்டியிருந்தாங்க.
அவர் ஃபுல்லாக நிறைஞ்சிருந்த தொட்டி வந்து நாங்கள் 2 பாக்ஸ் போட்டிருந்தோம். மாஸ் பைக்லைன் வந்து 10,000 லிட்டர் கெப்பாசிட்டியில் பாக்ஸ் 2 பாக்ஸ் போட்டிருந்தோம். அவர்கிட்ட ஃபோனில் கேட்டிருந்தோம், தம்பி 4 அடி தண்ணி கீழே இறங்கிருச்சு, ஃபுல்லாக நிறைஞ்சது கீழே இறங்கிடுது, நீ தேவையில்லை, கீழே போயிட மாட்டேருக்குது அப்படின்ட்டாரு. அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய இதெல்லாம் வந்து நாங்கள் ரொம்ப இது பண்ணி கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட 10 லோடு ஆகுமாம்மா அந்த தொட்டி. அது வந்து இப்போ கிட்டத்தட்ட அதில் ஒன்றுமே இல்லாத போயிடுது, தண்ணி உலகிற சவுண்டே கேட்குதுங்கிறார். இல்லைங்க, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கழிவை வந்து ஒரு அந்த பாக்டீரியா சாப்பிட்டு தண்ணியாக மாற்றிடுது. இப்போ அந்த வேஸ்ட்டெல்லாம் எப்படி எடுக்கிறது, என்ன மாதிரி ப்ராசஸ்? அந்த கழிவு மாஸ் போட்டாச்சுனாவே, மாஸ் பயோக்ளைன் உள்ள 20 லிட்டரில் கலந்து போட்டாச்சுனாவே கழிவுங்கிறதே இருக்காதுங்க. அந்த கழிவு வந்து ஒரு துளி கழிவு இருக்காது. எல்லா பக்கம் நாங்கள் தொட்டி ஓப்பன் பண்ணி எடுத்தே பார்க்குறோம், தண்ணி மட்டும்தான் போக முடிய, ஒரு கழிவு ஒரு துளி கழிவு இல்லை, ஸ்மெல் இல்லை. ஒரு துளி ஸ்மெல்லுங்கிறது இதுன வரைக்கும் வீட்டு உரிமையால் சொன்னதே கிடையாதுங்க. ஸ்மெல் இல்லைப்பா அப்படிங்கிறாங்க. இதே வந்து உதாரணத்துக்கு வந்து ராஜநகருங்கிற ஊரில் வந்து சத்துணவு பணியாளராக இருக்காங்க. அந்த அம்மா வந்து தொட்டி ஃபுல்லாக நிறைஞ்சிருந்தது, கரெக்டாக அந்த மாஸ் பயோக்ளைன் கரெக்டாக பயன்படுத்தி ஒரு 30 நாளுங்கிற போது தண்ணி உழுகிற சவுண்டே கேட்குது அப்படின்னு சொல்லி ஆஃபீஸ்க்கே ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ஒரு துளி கழிவு இல்லை. அதை வந்து அந்த திடக்கழிவுங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது. அந்த பாக்டீரியா மட்டும்தான் 2 லிட்டருக்கு இருக்கும். மறுபடியும் கழிவு போக போக ஒரு 2 செகண்ட் 1 2 3ங்கிற போது கழிவு இருக்காது, தண்ணி வந்து பியூர் வாட்டராக மாற்றிக்கும். பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுல வந்து இந்த ஷாம்போட கவரு, இந்த நாப்கினோடது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த பாத்ரூம் வச்சு தான் ஃப்ளஷ் பண்ணுவாங்க. ஸோ எல்லாம் செப்டிக் டேங்க் தான் போகும். இப்போ அந்த மாதிரி இருக்கிற விஷயத்தையும் பாக்டீரியாவெலாம் எப்படி என்ன பண்ணுவீங்க? இந்த பாக்டீரியா வந்து பிளாஸ்டிக் கண்டிப்பாக சாப்பிடாது. நாப்கின் சம்மந்தப்பட்டது, இந்த ஷாம்பு கவரு இதெல்லாம் தயவுசெய்து நாங்கள் மருந்து போடும்போதே ஓனரே இல்லைனாலும் நாங்கள் போய் குடியிருக்கிறவங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறோம், இந்த ஷாம்பு கவரு நாப்கின் சம்மந்தப்பட்டதில் உள்ளே போட்டுறாதீங்க, இந்த வேறு பிளாஸ்டிக் கவரு இதெல்லாம் கட்டி கட்டி உள்ளே போட்டுருவாங்க. நாங்கள் போய் முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் அவாய்ட் பண்ணிகிட்ருக்கோம். நோட்டீஸ்லேயும் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் தவிர்ப்புன்னு தான் போட்டிருக்கோம். இருந்தாலும் அவங்க ஒரு வீட்லேயும் நாங்களாம் கரெக்டாக சொல்லிகிட்டு இருக்கோம். அப்படி வர்ற பட்சத்தில் வந்து நாங்களே எடுத்து காமிச்சிருவோம். அந்த மாதிரி பிளாஸ்டிக்கு அந்த தொட்டியில் வந்து ஏதாச்சும் இருந்தாலும் அந்த வீட்டில் இருக்கிற குடியிருக்கிட்டெல்லாம் ஒரு ஃபோட்டோ எடுத்து நாங்கள் காமிச்சிட்ருக்குறோம். இன்னும் தினம் வரைக்கும் அந்த மாதிரி போட்டது இப்போலாம் நாங்கள் மருந்து ஊற்றுற தொட்டிக்கெலாம் அந்த மாதிரி வந்ததில்லை. சோட் பிட்டில் வந்து நம்ம டாய்லெட்டுக்கு வந்து நிறைஞ்சு அந்த தொட்டி நிறைஞ்சு சோட் பிட்டில் வண்டி ஸ்கோர் பண்ணி வைப்பாங்க. அதுக்கு வந்து கொஞ்சம் வந்து மாஸ் பைக்லைன் ஒரு 1/2 லிட்டர் அந்த பெரிய தொட்டிக்கு போடும்போது இதுக்கு ஒரு 1/2 லிட்டர் ஊற்றி விட்டுருவோம். அது வந்து தண்ணி வந்து நாங்கள் மோட்டர் வச்சுருக்கோம், அது தண்ணி நாங்கள் வெளியே எடுத்துப்படுத்தி அப்புறப்படுத்தி கொடுத்துட்றோம். அவர் பேஷண்ட் ஃபுல்லாக ஏதோ அடைப்பு ஏற்பட்டாலும் அதுக்கு நாங்கள் முதல்ல ரிமூவ் பண்ணி கொடுத்துருவோம், நீட்டாக பண்ணி கொடுத்துட்றோம். பைப்பு கூட ஏதாச்சும் சில டேமேஜ் இருந்தால் கூட அதுவும் பண்ணி கொடுத்துட்றோம். எங்கள் ஆளுகளே பண்ணி கொடுத்துட்றாங்க. எந்த வேலை இருந்தாலும் உடனே பண்ணி கொடுத்துட்றோம், உடனுக்குடன் பண்ணி கொடுத்துட்றோம். அப்படி ஏதாச்சும் மாநகராட்சி ஏதோ ஒரு நகராட்சியிலையோ ஒரு டிச் அடைப்பு இருந்தாலும் அவங்கள கூப்பிட்டு நாங்களும் சரி பண்ணி கொடுத்துட்றோம். அவங்களும் ஒத்துழைக்கிறாங்க. எல்லோரும் பரவாயில்ல. அன்னூராக இருக்கட்டு, கரும்புத்தம்பட்டி, சோமனூர் எல்லா பக்கமே பரவாயில்ல. அவினாசி, கருவலூர், நம்பியாம்பாளையம், சுண்டக்காம்பாளையம் எல்லா பக்கம் ஆளுக்கு போகிறாங்க. எல்லாம் நீட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எல்லா பக்கம் கூப்பிட்றாங்க, வாங்க இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. பேஷனில் ஒரு பேஷனில் தண்ணி இறங்குறதில்ல, மற்ற பேஷனில் இறங்குது, அதையும் ரெடி பண்ணி கொடுத்துட்டு வந்துடுறோம். கல்யாண மண்டபத்துலேயும் கூப்பிட்றாங்க, ஒரு பேஷண்ட் மட்டும் ரொம்ப கஜாலாக இருக்குதுங்க வந்து பண்ணிடுறாங்க, அதுக்கு ஆள் வச்சுருக்க கரெக்ட் பண்ணி கொடுத்துட்றோம். எந்த வேலை இருந்தாலும் இது நம்ம வேலை, நாங்கள் கரெக்ட் பண்ணி கொடுத்துருவோம். எதையும் வந்து நாங்கள் வந்து இது தெரியாதுங்க முடியாதுங்கனாலும் நாங்கள் சொல்கிறதில்ல. எவ்வளோ கஜகஜப்பு இருந்தாலும் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். ஒவ்வொரு பக்கமெல்லாம் ஃபுல்லாக நிறைஞ்சே கிடக்கும். அதே எங்கள் ஆளுகள்லாம் போய் நீட்டாக நம்ம அதுக்கு உண்டான பவுடர்கள்லாம் போட்டு ஸ்மெல் இல்லாத பண்ணி அது நீட்டாக அப்புறப்படுத்தி கொடுத்துருவோம். இப்போது நம்மளோட கெப்பாசிட்டி பற்றி வரலாங்க. அதாவது இப்போது ஒரு 50,000 லிட்ரு ஒரு சில அளவு டேங்க்குக்கு எத்தனை ஊற்றணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ரேஷியோ சொல்கிறீங்களா? சாதாரண ரிங்கு நம்ம வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பிரதமர் மோடி இடத்துல வந்து 4 ரிங்கு 5 ரிங்கு இந்த மாதிரிலாம் போட்டு எல்லா பக்கம் கட்டி கொடுத்துருக்காங்க. அதுக்கெல்லாம் ஒரு 5 ஆண்டுக்கு ஒரு முறை தான் போட சொல்கிறோம். அந்த ரிங்கு டைப்புக்கெல்லாம் ஒரு 5 ஆண்டுக்கு ஒரு முறை டைம் போட்டால் கூட அந்த ரிங்குக்கெல்லாம் சுத்தமாகவே இருக்கும். அந்த கழிவுங்கிறது உற்பத்தி ஆகாது, கழிவு இருக்காது, தொட்டி வந்து ஃப்ரீயாக இருக்கும். கெப்பாசிட்டி வந்து 10,000 லிட்ரு 5,000 லிட்டருக்கு 10,000 லிட்டர் கெப்பாசிட்டியில் பாக்ஸில் ஒரு பாக்ஸே போதும். 50,000 லிட்டர் கெப்பாசிட்டி இருந்ததுன்னா 5 பாக்ஸ் போடணும். 5 பாக்ஸ் போட்டோம். அதெல்லாம் ஆட்கள் அதிகமாக இருக்கிற இடம். ஒரு 500 பேர் 1000 பேர் ஒர்க் பண்ணக்கூடிய இடம் தான் 50,000 லிட்டர் கெப்பாசிட்டி தொட்டியெல்லாம் வரும். மண்டபத்துக்கு நாங்கள் ரவுண்டு பாக்ஸ் தான் போட்டிருக்கோம். எல்லா கல்யாண மண்டபத்துக்கும் 2 பாக்ஸு தொட்டிக்கு தகுந்த மாதிரி நாங்கள் போட்டு கொடுத்துருவோம். ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய வீடெல்லாம் இடிப்பாங்க. இடித்தோம்னா
அந்த பாத்ரூமு கழிவுகள்லாம் இருக்கும், அதெல்லாம் எப்படி கரெக்ட் பண்ணுறது? பழைய வீடு இடிக்கிறாங்கன்னா ஒரு 40 நாளைக்கு முன்னாடி, ஒரு 20 நாளைக்கு முன்னாடி அந்த பழைய வீட்டில் உள்ள செப்டி டேங்க் வந்து நம்ம மாஸ் பயோக்ளைன் வந்து 20 லிட்டர் தண்ணியில் கலந்து ஊற்றி விட்டோம்னா கரெக்டாக அந்த வீடு வந்து பாலக்கால் போடுறதுக்கு முன்னாடியே அந்த தொட்டியெல்லாம் நாங்கள் கரெக்டாக அந்த சுத்தமாயிரும். அந்த தொட்டி நங்காலையில் இடிச்சு கொடுத்துட்றாங்க, சுத்தம் பண்ணி கொடுத்துறாங்க, நீட்டாக பாலக்கால் போட்டுக்கலாம். தண்ணி உள்ளே இருந்தாலும் மோட்டரை வச்சு எடுத்து கொடுத்துருவாங்க. மாஸ் பயோக்ளைன் போட்டாச்சுன்னா அந்த தொட்டியில் கழிவே இருக்காது, சுத்தமாக இருக்கும். அந்த தண்ணி வேணாலும் எடுத்து அப்படியே விட்டுக்கலாம், எதுக்கு தேவையான கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கும், தண்ணி கழிவுங்கிறது இருக்காது. இப்போ இந்த தூய்மை விஷயத்த பேசுகிறீங்க. ஸோ இந்த மாதிரி க்ளீனிங்னால் கண்டிப்பாக மாநகராட்சி, நகராட்சி, அந்த லேபர்ஸ் அவங்களாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா? எல்லாமே பண்ணுறாங்க. ஒரு பக்கம் வந்து கழிவு வந்து டிச்சில் வந்தாலும் சொல்கிறாங்க. டிச்சில் வந்து அந்த அவுட்லெட்டில் வந்து தண்ணி, ஒரு வீட்டில் வந்து தண்ணி அவுட்டில் வர்ற தண்ணி சுத்தமான வாட்டராக வரணும், கழிவோடு வந்ததுனால அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி கழிவு வந்துட்டு இருக்குதுங்க, இந்த ஏரியாவில் கொஞ்சம் ஸ்மெல் இருக்குது, அவங்களும் சொல்கிறாங்க. அவங்களும் வந்து குறை சொல்ல முடியும், எல்லாமே அவங்களும் நம்மளுக்கு சப்போர்ட்டிவ் தான் இருக்காங்க. இப்போ ஒரு சில ஏரியாலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேம்பரெல்லாம் அடைக்கும், அந்த சோம் பீட்டு இதெல்லாம், அந்த மாதிரி இருக்கிறதுக்கெலாம் எப்படி நிவாரணம்? அதுக்கு வந்து நாங்கள் பவுடர் வச்சுருக்கோம். அப்புறம் மாஸ் பயோக்ளைன் போட்ட வீடு அதுனா நாங்கள் வந்து அது கரெக்டாக அப்புறப்படுத்தி கொடுத்துருவோம். அந்த பேசனை அந்த சோக் பீட்டு வந்து கரெக்டாக அந்த ஃபுல்லாக நம்பியிருக்கோம், அதையும் நாங்கள் கரெக்ட் பண்ணி எல்லாம் தண்ணி எப்பவும் போகிற மாதிரி நாங்கள் பண்ணி கொடுத்துறோம். அதுக்கு ஆளு வச்சுருக்கோம், கரெக்டாக பண்ணி கொடுத்துட்றோம். அது ஸ்மெல் இல்லாதெல்லாம் கரெக்டாக அதுக்கு வந்து சில கரெக்ட் பண்ணி பவுடர்லாம் போட்டு அது வந்து கரெக்டாக தண்ணி போகிற மாதிரி பண்ணி கொடுத்துறோம். ஒவ்வொரு வீடு ஃபோன் பண்ணுறாங்க, சோக் பிட் நிறைஞ்சிருச்சு, ஏதோ சேம்பர் நிறைஞ்சிருச்சுன்னா அதுக்கு நாங்கள் கரெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு வந்து பசூர்லேயும் கூட கிருஷ்ணமூர்த்தி காம்ப்ளெக்ஸில் வந்து போன வாரம் வந்து அந்த சேம்பர் வந்து நிறைஞ்சு தண்ணி வெளியே வந்துச்சு. அதுக்கு ஒரு 2 மணி நேரத்துலேயே போய் அதை கரெக்ட் பண்ணி எப்பவும் போல் தண்ணி போகிற மாதிரி பண்ணி கொடுத்துட்டோம். 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் நாங்கள் ஆளுக்கு போயிடுவாங்க. 5வது கேள்வி, இப்போது ஒரு இளைஞர் வந்து இந்த தொழிலுக்குள்ள வராதுன்னா உங்களோட ஃபீட்பேக் ஆர் ஐடியா? இளைஞர்கள் இருந்தாலும் பெரியவங்களெல்லாம் வயசானவங்களும் வரலாம். இளைஞர் மத்தியில் வந்து இளைஞர் வந்து காலையில் வந்து நேரத்தில் வரணுங்கிறதுல டைமுக்கு வந்து கரெக்டாக போய் ஃபஸ்ட்டு நோட்டீஸ் கொடுத்து நம்பரெல்லாம் கரெக்டாக அணுகுமுறை கரெக்டாக அந்த ஒரு 10 வீடு இருக்குது, 5 வீடு இருக்குது, சிங்கிள் வீடுக்கும் கூட அப்புறம் ஒரு 10 வீடு, ஒரு 6 வீடு, 7 வீடு, இந்த மாதிரி ஒரு 20 வீடு, ஒரு 50 வீடு, பெரிய அப்பார்ட்மெண்ட்டுங்க, இதுகளை தான் நம்ம கரெக்டாக போய் அவங்களுக்கு நல்லது பண்ணணும். உடனுக்குடன் நம்பிடுறவங்களுக்கு அவங்கள வந்து வண்டி வச்சு எடுக்காத அளவுக்கு அவங்களுக்கு வந்து கரெக்டாக அவங்கள வந்து பார்க்கணும். அவங்க நம்பரெல்லாம் கரெக்டாக ஓனர் நம்பரு குடியிருக்கிறவங்ககிட்ட கேட்கணும். இந்த மாதிரி நோட்டீஸ் கொண்டு கொடுத்து கரெக்டாக ஒரு நோட்டு, பெரிய நோட்டு வச்சு கரெக்டாக அட்டன்ஸ் ஃபைல் பண்ணணும், ரெக்கார்டு ஃபைல் பண்ணணும், வருஷத்துக்கு ஒரு டைம் பார்க்கணும் கரெக்டாக எத்தனை பாக்ஸ் இந்த வருஷம் போட்டிருக்கோம், எத்தனை வகை எந்தெந்த ஏரியா போட்டிருக்கோம், கரெக்டாக அதை நோட் கொடுத்துருவோம். கரெக்டாக அவங்க வந்து அட்ரஸ் எல்லாம் எழுதி கரெக்டாக அவங்க வந்து கரெக்டாக எந்தெந்த ஏரியா போட்டிருக்குது, ஈரோடு மாவட்டமா, கோவை மாவட்டமா, திருப்பூர் மாவட்டமா, திண்டுக்கல்லா, எந்த ஏரியா, பொள்ளாச்சியா, எந்த ஏரியா போட்டிருக்கோம் கரெக்டாக நோட்டில் வந்து கரெக்டாக அந்த அட்ரஸ்ஸு, எத்தனை பாக்ஸ் போட்டிருக்கோம், வீட்டு உரிமையாளரோட பேர், மொபைல் நம்பரு, அங்கே யார் இருக்காங்களோ அந்த ஃபோட்டோஸு எல்லாமே கரெக்டாக வாங்கிக்கணும். செக்குன்னா செக்கு வாங்கிக்கலாம், அல்ல கேஸுனா கேஸு. இது வந்து எம்ஆர்பி ரேட் 2700 போட்டிருக்கோம். அந்த 2700 ஒவ்வொரு பக்கம் கொடுப்பாங்க, 2500 கொடுப்பாங்க. அது கரெக்டாக நான் வந்து வாங்கி கொடுத்து கரெக்டாக ஆஃபீஸில் கட்டிடணும். அதுதான் வேலை, இளைஞனுடைய வேலை அதுதான். ஓகே. இந்த மாஸ் பயோக்ளைன் வந்து ஒரு தூய்மையான தொழிலுங்க, நம்ம பூமிக்கே வந்து நல்லது. இது வந்து எல்லாருமே புரிஞ்சவங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே தெரியும். இது கிட்டத்தட்ட ஒரு எத்தனை கஸ்டமர் இருக்காங்க, எல்லாத்துக்குமே தெரியும். அவங்களுக்கு வந்து எல்லாம் கரெக்டாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்கன்னு தெரியும். இந்த பூமிக்கு வந்து நல்ல தூய்மையான நீரை கொடுக்கறது மாஸ் பயோக்ளைன் மட்டும்தான். நன்றி. ஓகே.